ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பெரிய கோயில் போயிருந்தோம். அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பும்போது மணி 8 இருக்கும். நட சாத்துற நேரத்தில் பார்த்திங்கன்னா, கோவில் பூசாரி எல்லாம் பல்லக்கில் சாமியை தூக்கிட்டு சங்கூலியெல்லாம் எழுப்பிட்டு தூபம் விளக்கெல்லாம் காமிச்சிட்டு பாட்டு பாடிட்டு ஆரவாரமாக போயிட்டுருந்தாங்க. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு அங்கே போய் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவபெருமானோட சிறிய உருவம், அதாவது உற்சவமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அது நட சாத்துற நேரம் 8 மணிக்கு கருவறையிலேருந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பல்லக்கில் பள்ளியறைக்கு தூக்கிட்டு போவாங்க. பள்ளியறைக்கு அந்த சாமியை தூங்க வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போவாங்க. இதை அர்த்தஜாம பூஜை அப்படி இல்லைன்னா பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க. இது 1000 ஆண்டு காலத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு இன்னமுமே. நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் யாரும் இந்த பூஜையை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பகல் டைம் இது மாதிரிலாம் போனால் நம்ம பார்க்க முடியாது. எப்போவுமே நட சாத்துற நேரத்தில் 8 மணிக்கு நடக்குது இந்த பூஜை. இதை பார்க்குறதுனால நமக்கு சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்து சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. நீங்கள் பெரிய கோயில் போனீங்க அப்படின்னா இந்த பூஜையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ அழகாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.